தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக நடக்கக்கூடிய நிகழ்வில் திருப்பு முனைகளை ஏற்படுத்தி வருகிறது. அடுத்து என்ன நடக்குமோ என்ற பெரிய எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. ஏனென்றால் தனிப்பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கு இன்னும் அவர்களுக்கு 10 இடங்கள் குறைந்தபட்சம் தேவைப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு 12 முதல் 13 இடங்கள் கிடைத்தால் அவர்களுக்கு மிக தாராளமாக இருக்கும். ஆனால் அது எங்கிருந்து பெறப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தான் அடுத்த கட்டமாக அனைவரின் கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய மிக முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான உத்தரவை அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பிறப்பித்திருக்கிறார். அதாவது உடனடியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சென்னைக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். கூட்டம் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது செங்கோட்டையன் தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கின்றது. செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அதிமுகவில் மிக முக்கியமான தலைவர். அப்போது எடப்பாடி பழனிசாமியில் ஏற்பட்ட முரண் காரணமாக அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் முன்னிலையில் இருந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது ஏற்கனவே ஜெயசிறி பிரபாகர் இவர்கள் அனைவரும் அதிமுக இருந்த ஜெயசிறி பிரபாகர், சத்யபாமா உள்ளிட்ட பலரும் அதிமுகவில் இருந்து விலகி வந்த அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த அனைவரும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக மாறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அமைச்சரவையில் மிக முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட இருக்கின்றது. இந்நிலையில் தான் இது அதிமுகவினருக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்னவென்றால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 66 இடங்களை கைப்பற்றிய அதிமுக இந்த முறை வெறும் 47 இடங்களில் சுருங்கி இருக்கிறது. இது மிகப்பெரிய அதிருப்தியை அதிமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் செங்கோட்டையின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பெரும் பகுதி அவர் தாவேக பக்கம் இழுப்பதற்கான திட்டத்தில் இறங்கி இருக்கிறாரா என்ற ஒரு செய்தியும் பரவி வருகின்றது. அதிமுகவை பொறுத்தவரை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் கட்சி மாறினால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் 3/2 பங்கு என்பது 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு கட்சிக்கு சென்றால் அப்போது நடவடிக்கை எடுப்பதில் சிக்கல் ஏற்படும். அந்த அடிப்படையில் தான் மிக முக்கியமான சட்டமன்ற உறுப்பினருடன் செங்கோட்டையன் பேசி வருவதாகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், அரசியல் எதிர்காலம் சாதகமாக அமையும், அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் தாவேக நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும், அதனால் அரசியல் எதிர்காலம் சிறக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வர வேண்டும் உள்ளிட்ட பல வியூகங்களை பயன்படுத்தி அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் பேசி வருகிறார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய 47 ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையின் அவருடைய பேச்சுக்கிணங்க ஒருவேளை தாவேகாவில் இணையக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதிமுக 2ஆக பிளவுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தால் நாங்கள் அதை வரவேற்கிறோம், நாங்கள் விலகிக் கொள்கின்றோம் என்ற அடிப்படையில் கூட அவர்களுடைய யோசனை இருப்பதாக பார்க்கப்படுகிறது. என்றால் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பதை பாஜக விரும்பவில்லை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலும் தமிழகத்தில் அது மிகப்பெரிய தாக்கத்தை பாஜக எதிராக ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சம் பாஜகவுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில் இணைய பாஜக அதை விரும்பவில்லை. அதன் காரணமாக அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தால் அதற்கு பாஜகவை நாங்கள் தடையாக இருப்பதாக தாவேகா உணர்ந்தால் நாங்கள் விலகிக் கொள்ள தயார். அதிமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள தயார், ஆனால் அதிமுக தாவேகாவோடு இணைய வேண்டும், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு யோசனை, ஒரு வியூகம் பாஜக தரப்பில் இருக்கின்றது.